உம்மை மகிமையோடு ஆண்டவரே துதிக்கிறோம். ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஜோதிகளின் பிதாவே நமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அற்புதங்களின் தேவனே உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி 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 ஐயா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. நீர் அனாதி தேவன், அடைக்கலமானவர், அற்புதமானவர், அதிசயமானவர், மகிமையானவர், மகத்துவமானவர், கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், தயாபர பிதா. உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். ஜீவாதிபதியாகிய உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். வல்லமை உள்ளவராகிய உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். மகிமையானவராகிய உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா. ராஜரீகம் பண்ணுகிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நன்றியோடு நான் துதிக்கிறேன் ஆண்டவரே. ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறதா இருக்கிறபடியினால் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் மீது அன்பு வைத்து எங்களை ஆட்கொண்டு நடத்துகிற இந்த உன்னதமான கிருபைகளை நினைத்து நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அற்புதங்களை செய்கிற தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அதிசயமானவராகிய தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். மகிமையுள்ள தேவனாகிய உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். பரிசுத்தத்தில் பயங்கரமான உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். கிருபையில் ஐஸ்வர்ய சம்பன்னராகிய உம்மை நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறேன் அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன். சாவாமை உள்ளவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஜோதிகளின் பிதாவே உம்மை நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அதிசயங்களின் தேவனே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். கிருபாசனபதியே உம்மை நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கிறேன். மகிமையானவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். மகத்துவங்களின் தேவனாய் இருக்கிறவரே உம்மை நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவனே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். கிருபையுள்ளவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன். ஹalleluya. உம்மை துதிக்கிறேன் 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 துதிக்கிறேன். ஓ ரபா கராதானா ஷகாதா ரபா தீரபானா ஓ ரபாதி கரமாந்திரமானா கதிரபா கரோ. ஆவியானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ராஜரீகம் பண்ணுகிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. மகத்துவங்களின் தேவனே உம்மை துதிக்கிறோம். மகிமையின் தேவனே உம்மை துதிக்கிறோம். வல்லமை உள்ளவரே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ராஜரீகம் பண்ணுகிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ரேகபா கரோ தீரமானா கரா தீரபானா கரா தீரபானா. ஆவியானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கிறேன் துதிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு நன்றி 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 நன்றி. கிருபையில் ஆவியானவர் உம்மை நன்றியோடு துதித்து ஸ்தோத்தரிக்கிறேன். மகிமையின் ஆவியானவராகிய உம்மை நன்றியோடு துதித்து நான் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற எங்கள் தேவனாகிய கர்த்தரை நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. சாவாமை உள்ளவராகிய உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் துதிக்கிறேன் துதிக்கிறேன். நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறேன் துதிக்கிறேன். ஹalleluya. ஷகாலா ராகா தனமா சந்து நாதிரா கபோனியா. ஆவியானவரே உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. ரட்சகரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். மீதியான ஆண்டவரே துணிக்கைகளை எடுக்கிற தேவனே. ஓ ரீகபா தீனமா சந்தனமா கராதிரபானா. ஆவியானவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன். நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. உம்மை நன்றியோடு வாழ்த்தி வணங்குகிறேன். கிருபையுள்ள எங்கள் பிதாவே, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே
நம்முடைய பாதங்களை முத்தம் செய்து அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியின் ஒத்தாசையோடு நிறைவோடு உடைய சமூகத்திலே ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் நம்முடைய சமூகத்திலே பேசுகிற அடியனுக்கும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் பிரீதியாய் இருப்பதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு நான் வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் தேவன் கிருபையாக நம்மை நடத்தி வருகிறதை பார்க்கும்போது அது ஆச்சரியமாய் இருக்கிறது. உன் கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கும் என்று இயேசு சொன்னது போல கர்த்தர் நம்முடைய கண்களுக்கு எல்லாவற்றையும் ஆச்சரியமாக வைத்து நம்மை நடத்துகிறார். இந்த நாளிலும் எஸ்ராவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களில் தப்பின சிலரை மீதியாக வைக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு குச்சை கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களில் தப்பின சிலரை இப்படியே எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் அடிமைத்தனத்திலே எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம். இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களில் தப்பின சிலரை மீதியாக வைக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது என்று நாம் சிந்தித்து வருகிறோம். கடந்த 4 பாகங்களாக கனி கொடுக்கிற அனுபவங்களை குறித்து பேசி நாம் தியானித்து ஜெபித்தோம். இந்த நாளில் இங்கே எங்களில் தப்பின சிலரை மீதியாக வைக்கவும், தப்பின சிலரை, அப்படி இந்த கிறிஸ்துவ வாழ்விலே உண்மையாக சொல்ல வேண்டுமானால் தப்பின சிலரை மீதியாக வைத்து தேவன் பயன்படுத்தி வருகிறார். எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ விதமான நெருக்கடிகள், சமீபத்தில் கூட குரோம்பேட்டை பகுதியில ஈசிய சபைக்கு வந்த போராட்டங்கள் எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம், நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். இப்படிதானே காரியங்கள் எல்லாம் வரும். ஒரே ஒரு நபரை வைத்து கேம் ஆடக்கூடிய சூழ்நிலைக்கு இன்றைக்கு நிலைகள் மாறி இருக்கிறது. நிலைமைகளை சமாளிக்கிறதற்கு நமக்கு தேவை கொஞ்ச நேரம் கிருபை. அப்படி கொஞ்ச நேரம் கிருபை பெற்ற சிலரிலே ஒருவரை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நாம் ஒபதியா என்ற ஒரே ஒரு அதிகாரத்தை வேதத்திலே நாம் படித்திருக்கிறோம். எத்தனை பேருக்கு ஒபதியாவை தெரியும் தெரியாது. எத்தனை பேர் அந்த ஒபதியாவை படிச்சிருக்கிறீங்கன்னு தெரியாது. அந்த ஒபதியா ஒரு நல்ல ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்லுகிறது இந்த ஒபதியா அல்ல, இன்னொரு ஒபதியாவை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த ஒபதியா தீர்க்கதரிசியா இருக்கிறவன். நான் சொல்லுகிற ஒபதியா ஆகாப் ராஜாவுடைய அரண்மனையிலே விசாரணைக்காரனாய் இருந்தவன். அந்த ஒபதியாவை குறித்து வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாம் பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது அங்கே திருஷ்டாந்தமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆனபடியால் ஆகாப் அரண்மனை விசாரிப்புக்காரனாகிய ஒபதியாவை அழைப்பித்தான். ஒபதியா கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவனாயிருந்தான். ஒபதியாவை இங்கே ராஜா அழைப்பிக்கிறார். இந்த ராஜா அழைப்பித்த நோக்கம் என்ன? அந்த அதிகாரத்திலே 18ஆம் அதிகாரத்திலே முதல் 1-2 வசனங்களையும் சேர்த்து வாசிக்கிறேன்.
அநேக நாள் சென்று 3ஆம் வருஷமாகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டு. நீ ஆகாபுக்கு போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார். அப்பொழுது எலியா ஆகாபுக்கு தன்னை காண்பிக்க போனான். பஞ்சமோவெனில் சமாரியாவிலே கொடிதாயிருந்தது. ஆனபடியினால் ஆகாப் அரண்மனை விசாரணைக்காரனாகிய ஒபதியாவை அழைப்பித்தான். இது ஒபதியாவை அழைப்பிக்கிறது ஆகாப் ராஜா. எசபேலுடைய புருஷன் ஆகாப், இஸ்ரவேலிய ராஜா. இந்த ராஜாவை அழைப்பிக்கிறார். ஒபதியா கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவனாயிருந்தான். அதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். ஆகாப் காலம் ஒரு கடினமான ஒரு காலம். எசபேல் உடைய புருஷன்தான் ஆகாப். அவங்க 2 பேருடைய காலம் கொடிய காலம். சபைக்கு ரொம்ப, அதாவது அந்த நாட்கள்ல இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ரொம்ப உபத்திரவமா இருந்தவங்க, போராட்டமா இருந்தவங்க. எசபேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை எல்லாம் கொன்று போட்ட சமயம் அது. எலியா ஒருவன் மாத்திரம் மீந்திருக்கிறான். அந்த நாட்களிலே ஆண்டவருடைய காரியங்கள் படிக்கும்போது மனதை மிகவும் வேதனைப்படுத்துகிற காரியங்கள்லாம் நடந்திருக்கிறது. ஆனால் எலியா எழும்பி நான் ஒருவன் மீதியாய் இருக்கிறேன் என்று 1 ராஜாக்கள் 19:18 அவன் கதறுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே இந்த ஆகாப் ராஜா ஒபதியாவை அழைப்பிக்கிறார். இந்த ஒபதியா கர்த்தருக்கு மிகவும் பயந்தவன். இந்த ஒபதியாவுக்கு சொல்லப்படுகிற காரியம், எசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை சங்கரிக்க போது ஒபதியா 100 தீர்க்கதரிசிகளை சேர்த்து அவர்களை கெபிக்கு 50 பேராக ஒலித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை பராமரித்து வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தப்பின சிலரை மீதியாகிய வைக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. இந்த கொஞ்ச நேரம் கிருபை பெற்றவர்கள் தங்கள் வாழ்க்கையை வீணடிக்க மாட்டார்கள், தங்கள் நேரங்களை வீணடிக்க மாட்டார்கள், தங்கள் அழைப்பை வீணடிக்க மாட்டார்கள், தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரங்களையும் கிருபைகளையும் வீணடிக்க மாட்டார்கள். தங்களை வைத்திருக்கிற இடத்திலே, சபையிலே, குடும்பத்திலே அவர்கள் ஒரு நாளும் வீணர்களாக இருக்க மாட்டார்கள். கர்த்தருடைய கொஞ்ச நேரம் கிருபையை பெற்றவர்கள் வீம்பர்களாக போக மாட்டார்கள். அவர்கள் ஏதாயிலும் ஒன்றை சாதிப்பார்கள் என்பதை இந்த கொஞ்ச நேரம் கிருபையை பெற்றவர்களை குறித்து நாம் விளங்கிக் கொள்ளுகிறோம். இந்த நாளிலே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கொஞ்ச நேரம் கிருபையை பெற்று கொண்ட இந்த ஒபதியா வெறுமையா இருக்கவில்லை. தீர்க்கதரிசிகளை கொன்று போடுகிற அந்த சமயத்திலே எசபேலுக்கு தெரியாம, ஆகாபுக்கு தெரியாம, அந்த நாட்டில இருக்கிற தளபதிகளுக்கு தெரியாம, யாருக்குமே தெரியாம 100 தீர்க்கதரிசிகளை பராமரிக்க கூடிய சக்தி உள்ளவனாய் இருந்தான் என்றால் இந்த கொஞ்ச நேரம் கிருபையை தவிர வேறொன்றும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கொஞ்ச நேரம் கிருபையை பெற்ற இந்த ஒபதியா எப்படி கர்த்தருக்கு பயந்தவனா இருந்தானோ, இந்த கொஞ்ச நேரம் கிருபை பெற்ற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தருக்கு பயந்து இருப்பார்கள் என்பதில எந்த விதமான சந்தேகமே கிடையாது. கர்த்தருக்கு பயந்திருக்கிறவர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்கள் பேசுகிறதுல கூட அந்த கொஞ்ச நேரம் கிருபையை சார்ந்துதான் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் செயல்படுகிறது எல்லாமே அந்த கொஞ்ச நேரம் கிருபையால் தான் என்பதை தன் ஆவி ஆத்ம சரீரத்திலே உணர்ந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாயிருக்கிறது.
அந்த கொஞ்ச நேரம் கிருபை இல்லைன்னா நம்முடைய ஜீவியம் எப்பொழுதோ முடிந்து போயிருக்கும். ஆகவே நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய கொஞ்ச நேரம் கிருபை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த ஒபதியாவை பாருங்க, என்ன அற்புத விதமா அதிசய விதமா எசபேலுக்கு தெரியாம ஆகாப் ராஜாவுக்கே தெரியாம 100 தீர்க்கதரிசிகளை 2 கெபிகளிலே வைத்து அவர்களை பராமரிக்கிறார். அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை பராமரிக்கிறார். இப்படி இந்த பராமரிக்கிற ஊழியத்தை செய்யக்கூடிய ஒரு சிலர் தான் உலகத்தில் இருக்கிறார். இன்றைக்கு அநேகம் பேர் எப்படி இருக்கிறார்கள் என்றால் அனாசை பிடித்தவர்களாய் இருக்கிறார்கள். பலவிதமான ஆசை இச்சைகளுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். கொஞ்ச நேரம் கிருபையை வீணடித்து விட்டு மாயையை நம்பி தங்களுக்கு வருகிற கிருபையை போக்கடிக்கிறவர்கள் தான் இப்படிப்பட்டவர்கள். நான் நல்லா இருக்கணும், என் மனைவி பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என் குடும்பம் மாத்திரம் நல்லா இருக்கணும், எல்லாரும் மத்தியில கௌரவமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பில்லை. ஆனா ஒன்னே ஒண்ணு, நான் மாத்திரம். இது எப்படி இருக்குதுன்னா, எனக்கு ஒரு கண்ணு போச்சு, என் எதிர் வீட்டுக்காரிக்கு 2 கண்ணும் போயிடணும் அப்படின்னு யாரோ ஒருத்தி வேண்டுதல் செய்தாலாம். அந்த மாதிரிதான் இன்றைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கை இருக்கிறது. எனக்கு ஒரு சின்ன அடிதான் பட்டுச்சு, ஆனா எதிராளி விசுவாசி, என் எதிராளி அந்த விசுவாச குடும்பம், என் எதிராளி பாஸ்டர், என் எதிராளி பாஸ்டர் அம்மா, என் எதிராளி பாஸ்டருடைய பிள்ளைங்க, இப்படி எல்லாம் பேசி பேசி வாழ்க்கையை வீணடிக்கிறோம். எல்லாரும் சொல்லுவாங்க, பாஸ்டர் தன் மனைவி பிள்ளைகளை மாத்திரம்தான் யூஸ் பண்றாரு, சபையில வேற யாரையும் யூஸ் பண்ண மாட்டேன்றாரு. இப்பதான் எனக்கு தெரியுது, நான் சபையில இருக்கிற கிருபை உள்ளவங்களை கண்டுபிடிச்சு அவங்களை யூஸ் பண்றதுக்கு அநேக பொறுப்புகளை அவங்களுக்கு கொடுத்து இந்த ஊழியத்தை செய்யுங்க அந்த ஊழியத்தை செய்யுங்கன்னு கொடுத்தா 1-2 பேர் தான் அந்த ஊழியத்தை செய்யறாங்க. மற்றவங்க எல்லாம் அப்படியே இருக்கிறாங்க. சபைக்கு வருவாங்க போவாங்க, ஆனா மற்ற எந்த காரியத்தையும் செய்ய மாட்டாங்க. இப்படி உள்ளவங்களுக்கு பேர் தாங்க இந்த கொஞ்ச நேரம் கிருபையை வீணடிக்கிறவங்க. இப்படி இருக்கிறவங்க தான் தங்களுக்கு வருகிற கிருபையை போக்கடிக்கிறவங்க. யோனா தீர்க்கதரிசி அழகா சொல்றார். யோனாவில நம்ம படிச்சோன்னு சொன்னா தெளிவா நமக்கு விளங்கும். யோனா 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள். நானும் 22 வருஷமா பிரயாசப்படுறேன். சபையில உள்ளவங்க இசை வாசிக்கணும், சபையில உள்ளவங்க நல்ல கிருபைகளை பெற்று கர்த்தருக்காக பலப்படணும், ஆத்ம ஆதாயம் செய்யணும்னு சொல்லி எந்தெந்த விதத்தில ஊக்குவிக்கிறேன். ஆனா ஊக்குவிக்கப்படுறவங்க கை விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்கிறாங்க. மற்றவெல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, சரியா சொல்லணும்னா கவனிச்சுக்கங்க, இந்த பெரிய பெரிய கடைகளில இந்த ஷோகேஸ் பொம்மைகளை வச்சிருப்பாங்க. துணி கடைகள்ல போனா ஒரு சிலைக்கு புடவை சுத்தி அதுக்கு ரவிக்க போட்டு அப்படியே ஷோகேஸ்ல வச்சிருப்பாங்க. கண்ணுக்கு பல பலன்னு இருக்கும். இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறாங்க. பாடுபடுகிற சிந்தை ஒரு விசுவாசிக்கு கூட இருப்பதில்லை. ஊழியத்திலே பாடுபட வேண்டும், குடும்பத்துக்காக பாடுபட வேண்டும். ஆனால் நம்முடைய ஆட்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால், குடும்பத்துக்காக பாடுபடுகிறார்கள், அதுல பலனை அனுபவிக்காதிருக்கிறார். கிராமத்துல சொல்லுவாங்க, வெண்ணெய் சேர்ந்து வர்ற நேரத்துல வெண்ணெய அந்த தயிரை கடைஞ்ச சட்டி உடைஞ்சிருச்சான். அந்த மாதிரி சிலரு எல்லாம் சேர்ந்து வர்ற நேரத்துல ஏதோ ஒரு சோர்வில, ஏதோ ஒரு அசதியில, ஏதோ ஒரு மிஸ்யூஸ் பண்றதுல தங்கள் வாழ்க்கையை போக்கடித்து கொண்டு இன்றைக்கு பாதிக்கப்பட்டு
தூரமாய் கனியற்ற மக்களாக, கண் சொருகி போன குருடர்களாக இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள இல்ல விசுவாசத்தோட தைரியத்தோட ஞானம், ஞானத்தோட இச்சை அடக்கம், இப்படிப்பட்ட காரியங்கள் இல்லாதபடியினாலே அவருடைய முடிவு கவலை அளிக்கிறதா இருக்கிறது. ஆனால் ஒன்றை நாம் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட நேரத்திலே தான் ஒரு சிலரை மீதியாக வைக்கிறதற்கு கர்த்தருடைய கிருபை கிடைக்கிறது. பாருங்க எவ்வளவு நல்ல ஒரு தேவன் பாருங்க. கிருபைய எல்லாருக்கும் கொடுக்கிறார். யாருக்கு கொடுக்கிறார்? குறிப்பா தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். கொஞ்சம் தன்னை பெருசா யோசிக்கிறவங்களுக்கு நிச்சயமா கிருபை நிக்காது, எதிர்த்து நிற்பார். கிருபை தான் நமக்கு ரொம்ப முக்கியம். எதை இழந்தாகிலும் கிருபையை நாம் அடைய வேண்டும். எதை விற்றாகிலும், எப்படி வேதத்துல பரலோக ராஜ்யத்தை குறித்து நாம் படிக்கிறோம், விலை உயர்ந்த முத்தை கண்டு தனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் விற்று போய் அந்த விலை உயர்ந்த முத்தை கொள்ளுகிறான். எதுங்க விலை உயர்ந்த முத்து அப்படின்னா, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த கொஞ்ச நேரம் கிருபை. அந்த கொஞ்ச நேரம் கிருபைய நாம் பயன்படுத்தணும். இந்த கொஞ்ச நேரம் கிருபை எப்பெல்லாம் பயன்படாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3 காரியத்துல பயன்படாது. ஒன்று, கடன் வாங்கி வாங்கி அதை திரும்ப செலுத்த திராணி இல்லாது போகும்போது இந்த கொஞ்ச நேரம் கிருபையை நாம் இழக்கிறோம். 2வது, எப்பங்க கர்த்தருடைய சத்தியங்களை கடிந்து கொள்ளுதலை, உபதேசத்தை நாம் விட்டுவிடும் போது, அதை நாம் எதிர்க்கும் போது கிருபையை இழந்து போகிறோம். 3வது, எப்பங்க கிருபையை இழந்து போகிறோம் என்றால், தேவனுடைய பலத்த கரத்தில அடங்கி இல்லாமல் தாந்தோணித்தனமாக தான் நினைத்ததெல்லாம் செய்ய வேண்டும், தான் நினைத்தபடி வாழ வேண்டும், தான் நினைத்தபடிதான் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு இந்த கிருபையை போக்கடிக்கிறார்கள். இதுதான் மாயையான பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள். பொய்யான மாயை எல்லாம் மாயை. பிரசங்கி சொல்லுகிறார், வானத்தின் கீழே பூமி மேலே நம்ம காண்கிற எல்லா மாயை நிலையானது கிடையவே கிடையாது. ஆகவே நாம் தேவனுடைய கரத்துல அடங்கி இருக்கிற அனுபவம் எந்த ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு, குடும்பத்திற்கு, சபையில உள்ளவர்களுக்கு இந்த கிருபையை குறித்ததான அக்கறையும் பொறுப்பும் பாரமும் தரிசனமும் இருக்கிறார்களோ, இந்த கொஞ்ச நேரம் கிருபையை யார் தங்கள் மார்பில அணைத்துக் கொள்ளுகிறார்களோ அவர்கள் மாத்திரம் தப்பி மீண்டு கர்த்தருடைய கரத்திலே வல்லமையாக பயன்படுவார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை வந்தவுடனே தங்களுடைய ஆதி சூழ்நிலைகளை மறந்து விடுகிறார்கள். ரொம்ப ரொம்ப தப்பு. நேத்து கூட நம்முடைய சர்ச்சை வேலையை செஞ்சு கொண்டிருக்கிறவங்க கிட்ட நான் பேசினேன். நல்லா ஜாலியா பேசுறீங்க சார் அப்படின்னாங்க. அப்ப நான் சொன்னேன், ஒரு காலத்துல என்கிட்ட பேச கூட ஆள் வர மாட்டாங்க, என் கூட பழக கூட ஆள் இருக்க மாட்டாங்க, அவ்வளவு கொடூரமானவனா இருப்பேன். ஆனா இயேசு கிறிஸ்து என்னை ரட்சித்தார். அந்த சந்தர்ப்பம் கிடைச்சது. அங்க வேலை செய்யற எல்லாருக்கும் என் சாட்சியை நான் சொன்னேன். எதுக்கு நான் சொல்றேன்னா, நம்ம ஆதியில இருந்த நிலைமையை மறந்துடக்கூடாது. நான் எப்பவுமே, அவங்க சொல்றாங்க வேலைக்காரங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறேன். காலையில தங்கிட்டாங்க, காலையில காபி, காலையில டிஃபனு, 11 மணிக்கு டீ பிஸ்கெட்டு, மத்தியானம் சாப்பாடு, மாலை டீ பிஸ்கெட்டு, நைட்டு நின்னாங்கன்னா சாப்பாடு. 2 நாளா நம்முடைய சகோதரர் ஜேம்ஸ் பாலாஜி அனுப்பிதான் வாங்கின்னு வந்து அவங்களை கொடுக்க சொல்லி இருக்கிறேன். இப்படி அவர் சொல்றாரு, இப்படி யாரும் செய்யறது இல்ல பாஸ்டர், ஆச்சரியமா இருக்குது பாஸ்டர், வேலைக்காரங்களுக்கு இவ்வளவு செய்யறீங்களே. அது உண்மை. வேலையால் கூலிக்கு பாத்திரனா இருக்கிறான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார் என்று ஊழியக்காரனுக்கு சொல்றான். அவங்க செய்யறது ஒரு ஊழியம் தான். என்ன ஊழியம் செய்யறாங்க? நம்ம சம்பளம் கொடுத்தாலும் கூலி கொடுத்தாலும் நம்ம வீட்டு வேலையை செய்யறாங்க.
அவங்க நல்லா செய்யறாங்களா, நல்லா செய்யலையா, ஒழுங்கா செய்யறாங்களா, ஒழுங்கா செய்யறியா இல்ல, வந்து என்கிட்ட ஊழியம் செய்யறாங்க, வேலை செய்யறாங்க, அவங்கள பொறுப்பெடுக்க வேண்டியது என் மேல் விழுந்த கடமை. ஆகவே பணம் வரும் போவோம், உறவுகள் வரும் போவோம். தெலுங்குல சொல்லுவாங்க, ராகல் ராய் திரிகித்தே ராஜ்யம் அந்த சுட்டாலன். அதாவது எந்திரக்கல்லு திரிகையில திரிஞ்சு கொண்டே இருந்தா உறவங்க வருவாங்க. அண்ணன், அக்கா, மாமன், மச்சான், ஒன்னு விட்ட சொந்தம், ரெண்டு விட்ட சொந்தம், இப்படி மாறி 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 வந்துகிட்டே இருப்பாங்க. இந்த எந்திரக்கல்லு சுத்துற அந்த பொருளாதாரம் நின்னு போச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்க கூட உட்கார்ந்து உன் தட்டுல சாப்பிட்டவன், உங்க கூட படுத்து எழுந்தவன், உன் கூட அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியா பழகினவன், நான் இருக்கிறேன்க்கா நீ கவலைப்படாதக்கா நான் பாத்துக்கிறேன், இப்படி சொல்றவங்க யாருமே நிக்க மாட்டாங்க. ஆனா யாரு நிக்கிறாங்களோ இல்லையோ, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நான் பெற்று கொண்டிருக்கிற இந்த கொஞ்ச நேரம் கிருபை எல்லா காலத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் நம்மோட நிற்கும் என்பதை நாம் மறந்து போக கூடாது. மாழைய தூக்கி எறிவோம், பொய்யான காரியங்களை தூக்கி எறிவோம். மற்றவங்க யாரை பற்றி யார் சொன்னாலும் அதை காதுல வாங்கி கொள்ளாம அதை தூக்கி எறிவோம். சென்னையில ஏசிய ஸ்தாபனத்தினுடைய ஏசிய சபையினுடைய ஸ்தாபகர் சுந்தரமையா எந்த ஊழியக்காரனை பத்தி யாராவது குறை சொல்ல வந்தா அவர் கண்ணை மூடிக்கிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பாராம். முடிச்சு சொல்லுவாராம், முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்பாராம். ஐயா ஒரே வார்த்தை சொல்லுவாராம், உன்னை போல பிறனை நேசி, உன்னை போல உன்னை கிறிஸ்து மன்னித்தது போல நீ அவங்கள மன்னிச்சுட்டு போய்கிட்டே இரு, கர்த்தர் பலன் தருவாரு. அதே மாதிரி அந்த வார்த்தையை கேட்டு வந்த நிறைய ஊழியக்காரங்க இன்னைய வரைக்கும் அந்த ஏசிய சபையில பிரகாசித்து கொண்டிருக்கிறாங்க. இப்படி பிரியமானவர்களே, இந்த கொஞ்ச நேரம் கிருபை பெற்றவங்க மாத்திரம்தான் எல்லாத்தையும் உள்வாங்கி கொள்ளுவாங்க. ஒருவேளை அதனால்தான் ஆண்டவர் தெபோராளை கொண்டு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். தெபோராள் ஆகிய நான் தாயாக எழும்பும் அளவும். என் அன்பு சகோதரியே சகோதரனே, நன்றாக கவனியுங்கள். உன் பிள்ளைகள் மிஸ்டேக் பண்ணிட்டு அவங்களை வெட்டி போட்டுறது இல்ல. உன் மகளோ மகனோ மிஸ் ஆயிட்டாங்கன்னா எப்படியாவது அவங்கள சேர்த்து வச்சு அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை தேடி வைக்கணும்னு நினைக்கிறோம். ஒருவேளை அந்த நேரத்திலே நம்ம கடுப்பாகி அவங்கள சேர்க்காம போயிட்டாலும் அதுங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துட்டா போதும், நம்மளா தேடி போய் அவங்களுக்கு உதவி செய்யறோம். இது எதை காட்டுது? தாயின் அன்பை காட்டுது, தகப்பனுடைய அன்பை காட்டுது. ஆனால் ஏன் அப்படி நம்ம சபையில் அதை வெளிப்படுத்துறது இல்ல? ஏன் அப்படி நம்முடைய கூட்டு ஜபங்கள்ல வெளிப்படுத்துறது இல்ல? ஏன் இப்படி நாம ஆவிக்குரிய ஜீவியத்தில நம்ம ஒருத்தர் ரெண்டு பேர் கூடி ஜபிக்கிறதுல அதை வெளிப்படுத்துறது இல்ல? நம்ம கூடனா நம்ம உட்கார்ந்தா ஊரு கதையை தான் பேசுறோம். ஜபத்துல உட்கார்ந்த ஜபம் மாத்திரம் தான் செய்யணும். இப்ப நாங்களும் மறைமல் நகர்ல ஒரு 4 பேர் கூடி ஜெபிக்கிறோம் ஊழியக்காரங்க. ஆனா எந்த கதையும் நாங்க பேசுறது கிடையாது. உட்கார்ந்து பாடி ஜெபிச்சு ஆராதிச்சு 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ கர்த்தரை மகிமைப்படுத்தி தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், ஊழியக்காரர்களுக்காக ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்க மற்றவங்களை பத்தி பேசி மற்றவங்களுடைய குறைகளை கண்டு அவைகளை நினைத்து யோசித்து கொண்டிருந்தால் உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில வளர்ச்சி அடையாது. நீ உருவாக மாட்ட, உருவழிந்து போவதுதான் நிச்சயம். நீ உருவாக வேண்டுமானால் எப்படி மழையானது பயிரின் மேலே பெய்தாலும் அந்த பயிர் தாக்கு பிடித்து நின்று பலன் கொடுக்கிறதோ அதுபோலதான் நாம் இருக்க வேண்டும். பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். எத்தனை பேர் இன்னைக்கு நம்ம உபதியா மாதிரி இருக்கிறோம்? எத்தனை பேர் நம்ம இன்னைக்கு உபதியா மாதிரி ஊழியக்காரங்களை பராமரிக்கிறோம்? எத்தனை பேரு? அப்படிதான் நான் வளர்த்த ஒரு பொண்ணு ரீட்டான்னு இன்னைக்கு சிஎஸ்ஐல ஒரு மிஷினரியா இருக்கிறா. ரொம்ப சந்தோஷம். ஹார்ட் ஒர்க் பண்றா, உழைக்கிறா. அவளை கெட்டவங்கன்னு யாரும் சொல்ல முடியாது. ஒரு நாள் என்கிட்ட வந்து பேசுறா. சபை கட்டிக்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு சொன்னேன், சபை கட்டுறதுக்கு நீங்க ஏதாவது உதவி செய்யலாமே அப்படின்னு கேட்டேன். அவ சொல்றா, நீங்க தான் நல்லா இருக்கிறீங்களே அப்படிங்கிறா.
நான் வளர்த்து உருவாக்கி அவள் டொனாமிஸ்ல பைபிள் காலேஜ்ல படிக்க வச்சு இன்னைக்கு மிஷினரியா இருக்கிற அவ சொல்றா, நீங்க தான் நல்லா இருக்கிறீங்கல்ல, உங்களுக்கு எதற்கு காணிக்கன்றான். அப்புறம் உட்கார வச்சு புரிய வச்சப்ப அழுதுட்டா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நல்லா நீங்க கவனிச்சு பாருங்க, இப்படிதான் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா ஒவ்வொரு ஊழியக்காரனை குறித்து நாம் பார்க்கும்போது மிகவும் 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 வேதனையோடு இருக்கிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார். வேதனையோடு இருக்கிறவர்கள் ஊழியக்காரர், நெருக்கத்திலே கஷ்டத்திலே போராடுகிறவர்கள், அன்றன்றுள்ள ஆகாரம் அன்றன்றைக்கு எங்களுக்கு தாரும் என்று ஜெபிக்கிறது போல வந்தாலும் அடுத்த நிலையில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு ஊழியக்காரன் தம் மகளையும் மகனையும் படிக்க வைக்க முடியாம +2 நிறுத்திட்டு வீட்டுல வச்சிருக்கிறார். அப்பதான் அவரை கூப்பிட்டு பேசி அவருக்கு புரிய வச்சேன். இன்னைக்குதான் கவர்மெண்ட் எல்லாமே இலவசமா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களே, அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கரங்களா நம்ம, டாடா பிர்லாவா நம்ம, பில்கேட்ஸுங்களா நம்ம, ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைங்கயா உங்க பொண்ணுங்களை, உன் பொண்ணை உன் பையனை, கவர்மெண்ட் காலேஜுக்கு போடுங்க, இடம் போடுங்க, கிடைக்கும் என்று சொன்னேன். போய் அப்ளிகேஷன் போட்டிருக்கிறார். 2 பேர்த்துக்கு 2 கவர்மெண்ட் காலேஜ்ல இடம் கிடைச்சது. என்னவோ ஆண்டவர் அந்த ஊழியக்காரன் மேல வச்சிருந்த கொஞ்ச நேரம் கிருபையினாலே இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் படிக்கிற பிள்ளைகளுக்கு, காலேஜ் படிக்கிறவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறார். பிரைவேட் காலேஜ்ல படிச்சாலும் கொடுக்கிறார், கவர்மெண்ட் காலேஜ்ல படிச்சாலும் கொடுக்கிறார். இன்னைக்கு அந்த 1000 ரூபாய் அந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்குதுன்னு சொல்றார். எப்போ நமக்குன்னு ஒரு தெளிவு வரணும். கொஞ்ச நேரம் கிருபைய, நம்ம மேல இருக்கிற அந்த கொஞ்ச நேரம் கிருபைய நாம் மறக்க கூடாது. நம்ம மேல இருக்கிற அந்த கொஞ்ச நேரம் கிருபைய நாம் இழந்து போக கூடாது. நம்ம மேல இருக்கிற அந்த கொஞ்ச நேரம் கிருபைய அசட்ட பண்ணக்கூடாது. நம்ம மேல இருக்கிற அந்த கொஞ்ச நேரம் கிருபைய அவமதிக்க கூடாது. நம்ம மேல இருக்கிற இந்த கொஞ்ச நேரம் கிருபைய உதாசீனப்படுத்த கூடாது. நம்ம மேல வைத்திருக்கிற இந்த கொஞ்ச நேரம் கிருபைய அப்படியே அணைத்து கொள்ளணும். நான் நிறைய பேரை பார்த்திருக்கிறேன். தனக்கு ரொம்ப பிரியமான சிநேகிதி வந்த உடனே, அவளை பார்த்த உடனே அப்படியே இறுக கட்டி பிடித்து கொண்ட நிலைகளை பார்க்கிறோம். இப்ப கூட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊழியக்காரனை பார்த்தோன்னா அப்படியே கட்டி பிடிச்சுக்குவேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில சபையில இருக்கிற ஒவ்வொரு குடும்ப தலைவனும் குடும்ப தலைவியும் ஒபதியாவை போலதான் இருக்க வேண்டும். ஒபதியா தன் உயர்ந்த நிலையில இருக்கிறதை, மெயினான இடத்துல ராஜாவுக்கு விசாரணைக்காரனா இருக்கிறதை தனக்கு கொள்ளையடிச்ச பொருளாக எண்ணாம, தீர்க்க தரிசிகள் மரித்து போகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள், கொலை செய்யப்படுகிறார்கள் என்று அவர்களை பராமரிக்கிறதற்கான அந்த கொஞ்ச நேரம் கிருபையை பெற்ற ஒபதியா அவர்களை 50 பேராக கெபிலே வைத்து பாதுகாக்கிறதை பார்க்கிறோம். யெசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை சங்கரிக்கிற போது ஒபதியா 100 தீர்க்கதரிசிகளை சேர்த்து அவர்களை கெபிக்கு 50 பேராக ஒலித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை பராமரித்து வந்தான். ஆகாப் ஒபதியாவை பார்த்து, நீ தேசத்தில் இருக்கிற எல்லா நீரூற்றுகளிடத்திலும் எல்லா ஆறுகளிடத்திலும் போ, நாம் சகல மிருக ஜீவன்களையும் சாக கொடாமல் குதிரைகளையும் கோவேறு கழுதைகளையும் ஆவது உயிரோடு காப்பாற்றும்படிக்கு நமக்கு புல் அகப்படுமா என்று பார் என்றான். அப்படியே தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அதை பகுத்து கொண்டு ஆகாப் ஒரு வழியாயும் ஒபதியா வேறொரு வழியாயும் போனார்கள். நல்லா கவனிக்கணும். பகுத்து கொண்டு, திட்டமிட்டு, எந்த பக்கம் போனா தண்ணி இருக்கும் செயல்பட்டு கொண்டு, ராஜா ஒரு பக்கம், விசாரணைக்காரன் ஒரு பக்கம் போறாங்க. அப்படி போகும்போது 7வது வசனம் சொல்லுது, 1 ராஜாக்கள் 18:7, ஒபதியா வழியில் போகும்போது எலியா அவனுக்கு எதிர்பட்டான். அவன் இவனை என்னான் என்று அறிந்து முகம் குப்புற விழுந்து, நீர் என் ஆண்டவனாகி எலியா அல்லவா என்று கேட்டதற்கு,
அவன், நான் தான், நீ போய் இதோ எலியா வந்திருக்கிறான் என்று உன் ஆண்டவனுக்கு சொல் என்றான். அதற்கு அவன், ஆகாப் என்னை கொன்று போடும்படிக்கு நீர் உமது அடியானை அவன் கையில் ஒப்பு கொடுக்க நான் என்ன பாவம் செய்தேன்? நம்ம பேசுறோம், அந்த அசிஷலா பேசுற, நான் என்ன பாவம் செஞ்சேன், எனக்கு ஏன் இப்படி எல்லாம் வருது நம்ம கேட்போம் இல்ல? அதே மாதிரிதான் உபதியாவும் கேட்கிறார். பாருங்க, உம்மை தேடும்படி என் ஆண்டவன் மனுஷரை அனுப்பாத ஜாதியும் ராஜ்யமும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அவ்வளவு தைரியம், கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். சொல்லிட்டு, நீர் இல்லை என்று அவர்கள் சொன்னபோது அவன் அந்த ராஜ்யத்தையும் அந்த ஜாதியையும் உம்மை காணவில்லை என்று சத்தியம் வாங்கி கொண்டான். இப்போதும் நீ போய் உன் ஆண்டவனுக்கு இதோ எலியா வந்திருக்கிறான் என்று சொல் என்று நீ சொல்லுகிறீரே, நான் உம்மை விட்டு போனவுடனே ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் உம்மை எடுத்து நான் அறியாத இடத்திற்கு கொண்டு போவார். அப்பொழுது நான் ஆபிரகாம் இடத்திற்கு போய் அறிவித்த பின்பு அவன் உம்மை காணாவிட்டால் என்னை கொன்று போடுவானே. அது உமது அடியானாகிய என் சிறு வயது முதல் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன். தெளிவா சொல்றான், சிறு வயது முதல் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன். எசபேல் கஸ்தரின் தீர்க்கதரிசிகளை கொன்று போடுகிற போது நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளில் 100 பேரை ஒவ்வொரு கெபியிலும் 50 பேராக ஒலித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து பராமரித்து வந்த என்னுடைய செய்கை என் ஆண்டவனுக்கு அறிவிக்கப்படவில்லையோ? இப்போதும் என் ஆண்டவன் என்னை கொன்று போடும்படியாக நீர் இதோ எலியா வந்திருக்கிறான் என்று போய் அவனுக்கு சொல் என்று சொல்லுகிறீரே என்றான். அதற்கு எலியா, இன்றைக்கு என்னை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். எவ்வளவு அசூரியன்ஸ இந்த எலியா உபதியாவை கொடுக்கிறாரு பாருங்க. இன்னைக்கு எத்தனை பேருங்க உபதியா மாதிரி இருக்கிறோம்? எத்தனை பேருங்க ஊழியக்காரரை பராமரிக்கிறோம்? மேலோட்டமா பார்த்துட்டு, பாஸ்டருக்கு கார் இருக்குது, பைக் இருக்குது, வீடு இருக்குது அப்படின்னு. காரு சோறு போடுமா? ஒரு இடத்துக்கு போலாம் வரலாம். பைக்கு சோறு போடுமா? சுகத்தை விசாரிக்குமா? கார் நல்லா இருக்கிறீங்களா பாஸ்டர், எப்படி இருக்கிறீங்க பாஸ்டர் விசாரிக்குமா? புல்லட் பாஸ்டர் நீங்க நல்லா இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா, எப்படி உங்க உடம்பு இருக்குதுன்னு விசாரிக்குமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது இருக்குது, போறதுக்கு வர்றதுக்கான வசதிக்காக இருக்குது. டீசல் போட கிருபை தந்தா டீசல் போட்டு எடுத்துன்னு போறோம், பைக்குக்கானாலும் புல்லட்டுக்கானாலும் எதுக்கானாலும். ஆனா நம்முடைய கண்கள் எப்படி மேலோட்டமா பார்த்து ஒரு முத்திரைய குத்திடுது. உடனே சொல்லுவாங்க, நான் ஏழைப்பட்ட ஊழியக்காரன், பணக்கார ஊழியக்காரன். நானும் வயிற்றுல ஈர துணியை சுத்தி படுத்தவன் தான், சாப்பாடு பல நாளா இல்லாம. நானும் டெய்லி மத்தியானம் 3 மணிக்கு மேல திருத்தணி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிற கேட்டாண்ட அன்பின் இல்லம் என்ற இடத்துல இருக்கிற அடிப்பம்பு தண்ணிய அந்த திருத்தணி பஸ் ஸ்டாண்ட்ல கட்டண கழிப்பிடம் பக்கத்துல இருக்கிற ஒரு செட்டியாருடைய கடையில சாப்பிட்டு போட்டு விடுகிற பச்சை வாழைப்பழ தோல்களை எல்லாம் பறக்கி எடுத்து அதை ஒரு பிளாஸ்டிக் பையில கொண்டு போய் போட்டு அந்த இடத்துல அடிப்பம்புல தண்ணி அடிச்சு அதை மேல இருக்கிற அழுக்கெல்லாம் கழுவி எடுத்து மெத்து பல்லுக்கு நல்ல சாப்பிட்டா இருக்கிற தோல்களை எல்லாம் மென்னு சாப்பிட்டு அந்த அடிப்பம்பு தண்ணி குடிச்சு வாழ்ந்தவன் தான். அப்போ ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. எப்போதும் நான் சங்கீதம் 90, 14, 15, 16, 17 வச்சு ஜெபம் பண்ணுவேன். என்ன ஜெபம் பண்ணுவேன்? நான் துன்பத்தை கண்ட ஆண்டுகளுக்கும் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் ஈடாக மகிழ்ச்சியாக்கும் என்று ஜெபம் பண்ணுவேன். என்ன பணக்காரன் ஆக்குங்க, கோட்டீஸ்வரன் ஆக்குங்க, அப்படி இல்லை, மகிழ்ச்சியாக்கும். என்னுடைய
ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் எனக்கு ஈடாக சாதிகளையும் தாரும் என்று ஜெபிப்பேன். அப்படி ஒரு சில குடும்பங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த மறைமலை நகர்ல வந்து என்கிட்ட விடுதலை பெற்று கொண்டு போனவங்க மாத்திரம் இருந்தாங்கன்னா இன்னைக்கு 2-3 ஆராதனைய சபையில நடத்த முடியும். அவ்வளோ ஜனங்க எப்படியும் வாரத்துல 2-3 பேர் வந்து ஜெபம் பண்ணி விடுதலை வாங்கிட்டு போறாங்க. ஆனா இங்க போறது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சிலர் சொல்லிடுறாங்க, கூடலூர்ல சர்ச்சுக்கு போறீங்க. இந்த கூடலூர் அப்படின்னா அவங்களுக்கு என்னமோ ரொம்ப கேவலமா தெரியுது. ஹலோ, சோதோம் கொமாராவை தேவன் அழித்தார். ஆனா எந்த சோதோம் கொமாராவை தேவன் அழிக்கல. நினிவேக்கு மனம் இறங்கினது போல மனம் இறங்கி ஒரு சிலரை சுற்றிலும் ரட்சித்து சபையில சாட்சிகளாக வைத்திருக்கிறார். ஒரு சிலர் தூரத்துல கல்லெடுத்து போட்டுட்டு போவாங்க. அது பொண்ணு பிரச்சனை இல்லை. ஒரு சந்ததி வருகிறது, ஒரு சந்ததி போகிறது, பைபிள் சொல்லுது. ஆகவே அப்படி உதாசீனப்படுத்துகிறவன் அல்ல. தேவன் எனக்கு சொல்லிக் கொடுத்த 2 காரியங்கள். ஒன்று யோவாசானுடைய அழைப்பு, இன்னொன்று எரேமியாவின் அழைப்பு. எரேமியாவை போல என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீரும் ஊற்றுமானால் நலமாயிருக்கும் என்று கண்ணீரோடு ஜபிக்கிற இந்த கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வேதத்தின் மகத்துவங்களை பேசி கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி உபதேசம் பண்ணி ஜனங்களை சீர்படுத்தும்படியான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். யாரையும் கண்டனம் பண்ணி வெளியே துரத்துற பழக்கம் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி ஒவ்வொரு காலகட்டங்கள்ல தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறபடி கர்த்தருடைய ஜீவனை கொண்டு நான் சொல்லுகிறேன், தைரியமாய் சொல்லுகிறேன். கர்த்தர் கொஞ்ச நேரம் கிருபைய என் வாழ்க்கையில வச்சிருக்கிறதுனால நான் வீணாகல. அப்படி நான் செத்து போயிருந்தா 2019 கொரோனாவில செத்து போயிருக்கணும். ஆண்டவர் ஏன் ஜீவனை கொடுத்திருக்கிறார்? அதுதான் என்னுடைய கேள்வி. இந்த கொஞ்ச நேரம் கிருபை அவருக்காக உழைக்க. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைங்க, என்னை கேட்டு கொண்டிருக்கிற பிள்ளைங்க, ஒரு ஊழியக்காரனை உதாசீனப்படுத்தாதீங்க. உங்களை தேடி வர்ற ஊழியக்காரனை விசாரிங்க, அல்லது முடிஞ்சா உதவி பண்ணுங்க, உபதிரவமா இருக்காதீங்க. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்கள்ல நாம் இந்த கொஞ்ச நேரம் கிருபைய ஒபதியாவை போல யூஸ் பண்ணி கொள்ள வேண்டும். இந்த கொஞ்ச நேரம் கிருபைய யாரெல்லாம் யூஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு தேவன் தம்முடைய மகத்துவங்களை, தம்முடைய வல்லமைகளை, கிருபைகளை விளங்க பண்ணுவான். நான் கேட்கறதெல்லாம் ஆத்தும ஆதாயம் பண்ணுங்க. சாட்சியா இருந்து உங்க சாட்சியின் மூலமா ஒரு சிலரை தேவன் பக்கமாய் திருப்புங்க. அக்கினியிலிருந்து எழுப்பி விடுங்க. அதை விட்டுட்டு அந்த சிஸ்டர் தெரியுமா, இந்த பிரதர் தெரியுமா, அந்த சிஸ்டர் பொண்ணு இவனோட ஓடிடுச்சு, அந்த பிரதர் பொண்ணு இப்படி எல்லாம் ஆயிடுச்சு, இந்த கதைங்களை பேசின்னு இருக்காது. அந்த பையன் இப்படி ஆயிட்டான், அந்த பையன் அப்படி ஆயிட்டான், நல்லா இருந்தான், என்ன ஆச்சுன்னு தெரியல, அப்படி பேசி உங்களுடைய கிருபையை நீங்க இழந்து போகாதீங்க. தான் பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். அது தேவையில்லை. முடிஞ்சா அவங்களுக்காக ஜெபம், விசுவாசத்துல பலவீனமா இருக்கிறவங்களுக்காக ஜெபம், அவங்கள ஜெபத்துல தாங்கு. முடிஞ்சா நேரா அவங்க வீட்டுக்கு போய் உட்கார்ந்து அவங்களுக்கு ஆலோசனை சொல்லுங்க, அந்த சிஸ்டருக்கு ஆலோசனை சொல்லுங்க. தேவையில்லாத தகுடுதத்தமான பேச்சுகளை, தகுடுதத்தமான வார்த்தைகளை, தகுடுதத்தமான வாழ்க்கைய வாழ்வதை நிறுத்தி கொஞ்ச நேரம் கிருபையை வைத்து இந்த உபதியாவை போல ஊழியக்காரரை பராமரிக்கவும், சபை மக்களை பராமரிக்கவும், விசுவாசிக்கு விசுவாசி ஒருவரை ஒருவர் பராமரிக்கவும், ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யவும் எப்போ நம்ம கடமைப்பட்டு இருக்கிறோம். எப்பவும் கடமைப்பட்டு இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பெல்லாம் ஒரு பயம் வருது ஊழியக்காரன். ஏன்னு கேட்டா 2 பேர் ஒன்னா சேர்றாங்கன்னா பயம் வருது. எப்போ என்ன பேசுறாங்க, ஏது பேசுறாங்கன்னு தெரியாது. உடனே அங்க ஒரு பெரிய பிளவு வந்து அவ்வளவு அந்யோன்யமா இருப்பாங்க. கொஞ்ச காலத்துக்கு பிறகு ஒருத்தர் முகத்தை கூட ஒருத்தர் பார்க்க மாட்டாங்க. பாருங்க, இப்படிதான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் இருக்கு. ஆகவே உபதியா மேல இருந்த அந்த கிருபை, உபதியா மேல இருந்த அந்த அபிஷேகம்,
ஒபதியா மேல இருந்த அந்த பராமரிக்கிற ஊழியம், ஒபதியா மேல இருந்த அந்த ஆசீர்வாதமான காரியத்தை நம்மளும் அடையணும். அப்படியே வலது கரத்தை தலைமையில வச்சு நம்ம ஜெபிக்கலாம். நம்முடைய ஜபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். நம்முடைய ஜபங்களுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து வருகிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அப்படியே ஜெபம் பண்ணும். நான் சொல்ற ஜபத்தை அப்படியே சொல்லுங்க. நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உமக்கு நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஆவி ஆத்தும சரீரத்தை உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். எங்கள் வாயின் வார்த்தைகளை தாழ்த்துகிறோம். எங்கள் பார்வைகளை தாழ்த்துகிறோம். எங்கள் விருப்பங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் சிந்தனைகளை தாழ்த்துகிறோம். எங்கள் உணர்வுகளை தாழ்த்துகிறோம். நாங்கள் எதையெல்லாம் தாழ்த்துகிறோமோ அதன் மேலெல்லாம் உம்முடைய கொஞ்ச நேரம் கிருபை இந்த காலை வேளையில எங்கள் மேல் இறங்குவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒபதியாவுக்குள் இருந்து பராமரிக்கிற கிருபையை நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவர், ராஜாவின் விசாரணை காரணா இருந்தாலும் தீர்க்கதரிசிகளை குறித்த கர்ப்ப வேதனையும் பாரமும் அவளை காப்பாற்ற வேண்டும் என்கிற கரிசனையும் உள்ளவனை போல நாங்களும் உம்முடைய கொஞ்ச நேரம் கிருபைய வீணடிக்காம நாங்கள் விசாரிக்கிறவர்களாக, மற்றவர்களை கனம் பண்ணுகிறவர்களாக, நாங்கள் எங்களை நேசிக்கிறதை போல மற்றவர்களை நேசிக்கிறவர்களாக, அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக கொஞ்ச நேரம் கிருபையை கொண்டு எங்களை உருவாக்குவீராக, எங்களை உருவேற்படுத்துவீராக, எங்களை உபயோகப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன். கர்த்தர் நம்முடைய ஜபத்தை கேட்டு அப்படியே செய்கிறபடியால் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கிருபை, கொஞ்ச நேரம் கிருபை உங்களை தாங்கட்டும், ஏந்தட்டும், சுமக்கட்டும். என்னை தாங்கட்டும், ஏந்தட்டும், சுமக்கட்டும். நம்மை ஒவ்வொருவரை ரட்சிக்கட்டும். நம்ம மேல கொண்டு என்ன செய்ய சித்தமா இருக்கிறாரோ அவைகளை செய்வாராக. நாளை காலை இதே கொஞ்ச நேரம் கிருபையை இன்னொருவரை குறித்து சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். கிருபை உங்கள் அனைவரோடு